ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்கலாம். போன வீடியோவில் நெட் இல்லை, இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை அழிச்சிடலாம். அப்புறம் யூஆர்எல் போயிடுங்க. ஸோ சொன்னதெல்லாம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நானே ரொம்ப நாள் விட்டு வந்துக்கிறேன், பட் ரொம்ப நாள் விட்டு வந்ததுனால எனக்கே மறந்து போயிருக்கோம். பட் ஸ்டில் நீங்கள் கோடிங்னால் எப்படி தான் மறந்து போகும். நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன்ல வீடியோ கீழே, அதை நீங்கள் யூஸ் பண்ணி மறக்கும் போது போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அப்படி மறந்து போகும்போது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். இதே டஃப்பான்றது வந்து அடுத்த கட்டத்தில் ஈஸியாகிடும். இவ்வளோ ஈஸியாகிறது நம்ம எப்படி டஃப்பாக நினச்சோம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நோட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி செரி ட்ரீ எடுத்து நீங்கள் நோட்டு பண்ணிக்கலாம், உங்கள் சொந்த கையில் நீங்களே எழுதிக்கலாம். இல்லைனா என்னது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த நோட்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இது ஓப்பன் பண்ணிங்களா? இப்போ இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். நியூ டேப் போயிடுங்க. நயன்தாரா ஓகே, ஸோ இந்த இமேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். சேவ் இமேஜ். ஓகே, ஸோ இதுதான் டெவலப் பண்ணிக்கலாம். சேவ் இமேஜ். டவுன்லோட் பண்ண தேவையில்ல. ஆமாம், இது என்னத்துக்கு இப்படி ஹேங் ஆகுதுன்னு தெரியல எனக்கு. ஓகே, ஸோ இந்த பிக்சரா ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப். டீக்கா, ஸோ இங்கே டேட்டா இருக்குல்ல, இந்த மேலே இது இருக்குல்ல, இதை மட்டும் கவர் பண்ணிக்கோங்க. இது லிங்க் சரியாக வரல, இல்லை இது போயிடலாம். ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் சொல்லி தராங்களா, நயன்தாரான்னு போட்டு இங்கே இமேஜ் வந்துட்டா நான் இவங்க ஓப்பன் இமேஜ் நியூ டேப்னா அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி ஃபாலோ பண்ணால் கற்றுக்கலாம் நல்லா. டிகே கண்ட்ரோல் சி, இதே கவர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இமேஜை. விஎஸ் கோடு போயிடுங்க. யூஆர்எல் இருக்குதுல்ல, இதுக்குள்ளே வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. இல்லை இது லிங்க்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஹெச்டிடிபிஎஸில் வரணும். எங்கப்பா இவ்வளோ போதா? இமேஜஸ் போயிடுங்க. ஓகே, செம அழகு இல்லை. ஓகே, இது என்னதுக்கு இவ்வளோ லிங்க் பேஜ்லாம் வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ மறுபடியும் இதை ரீக்ளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை எடுத்துன்னு போயிட்டு இந்த ஹெச்டிடிபிஎஸில் வருதான்னு பார்த்துக்கோங்க. அப்படியே கண்ட்ரோல் சி. ஓகே, ரிமெம்பர் அந்த எல்லாம் நான் பார்த்தீங்கன்னா நானே எக்ஸ்பீரியன்ஸு இது ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்களும் அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கணும். டிகே விஎஸ் கோடு போயிடுங்க. இந்த யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் வி. டிகே
ஸோ கண்ட்ரோல் சேவ் பண்ணியாச்சா? இங்கே என்ன எரர் காட்டுது? டிகே index.html இந்த style.cs வந்து லிங்க் பண்ணியிருக்குதா? இங்கே நான் ரிப்பீட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டைல் ஷீட் ஃபைல் வந்து இந்த இண்டெக்ஸில் இங்கே லிங்க் பண்ணாதான் அடுத்து இங்கே நம்ம பண்ணுற சேஞ்சஸ்லாம் இந்த index.html பேஜ் வரும். ஏன்னா ப்ரௌசரில் HTML பேஜஸை மட்டும் தான் ஓன் பண்ண முடியும், CSS பேஜஸ் வந்து ஓன் பண்ண முடியாது. ஸோ HTMLக்கு பின்னாடி தான் இருக்கிற இன்ஜினை வந்து இல்லை பிரெயின்னு சொல்லலாம், சிஎஸ்எஸ்ன்ட்டு. அந்த சிஎஸ்எஸில் நம்ம பாடிக்கு வந்து என்ன தரோம்? ஒரு இமேஜ் தரோமா, பேக்ரவுண்ட் இமேஜ். அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எந்த HTML வெப் பேஜுக்கு வந்து ஆட் ஆகிருக்குதோ அந்த பேஜுக்கு வந்து இமேஜ் வந்து வந்துடும். ஸோ இந்த ஃபைல் வந்து எங்கே இருக்குது? நம்மளோட டெஸ்க்டாப்பில் இருக்குதா? நியூ ஃபோல்டரு. ஓகே, ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டிகே இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். index.html வரல, ஒரு நிமிஷம். டிகே ரிஃப்ரெஷ் பண்ணாலும் வரல. கண்ட்ரோல் ஆர் ரிஃப்ரெஷ். ஏன் வரலண்ணா? சரி, விஎஸ் குரூப் பார்க்கலாம். யூஆர்எல் ஸோ இப்போ எனக்கு மறந்து போச்சு சின்டாக்ஸ். நான் போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா என்னோடய நோட்ஸை போய் பார்க்குறேன். ஸோ இதுதான் என் நோட்ஸா. இமேஜ் வந்து எப்படி ஆட் ஆகிருக்குது? ஸோ பார்த்தீங்கன்னா நானும் இப்படி தான் மறந்து போகாமல் வந்து பார்க்குறேன். ஸோ நான் வந்து அவ்வளோ மூலக்காரன் அப்படிலாம் இல்லை. டிகே ஸோ இங்கே சின்டாக்ஸ் பாருங்கள். யூஆர்எல் இங்கே வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த எண்டிங் எண்ட் பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் சின்ன இது தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்டு பண்ணல, இந்த எண்டு குறி போடல. ஸோ அதனால் இப்படி லாங்காக போகிறதோட என்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம இப்படி. டிகே ஸோ லிங்க் ஃபுல்லாக இதில் அப்புறம் என்னது இங்கே நான் வந்து எண்டு பண்ணிக்கிறேன். ஸோ எண்ட் பண்ணிட்டேன்னா ஸோ கண்ட்ரோல் எஸ் சேவ். எப்பவுமே சேவ் பண்ணிட்டு இந்த index.html ஃபைலில் தான் நம்ம வந்து கூகுள் க்ரோமில் ஓன் பண்ணிக்கிறோமா. ஸோ நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த தடவை வரும்னு நினைக்கிறேன். அடங்க வரலையா? ஏன் வரல? கண்ட்ரோல் ஆர் ரிஃப்ரெஷ். ஸோ வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நயன்தாரா ஓகே, ஓப்பன் லிங்க் நியூ டாப். ஒருவேளை நெட் இங்கே ஸ்லோவாக இருக்கிறதுனால எனக்கு வரலன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நெட் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். எனக்கு நெட் இருக்குது ஆனால் தெரியல, லாக் ஆகுது. ஓகே, ஸோ இதை கவர் பண்ணிக்கலாம். கலக்கல் சினிமா இது கொஞ்சம் சின்னசாகுது. விஎஸ் கோட் இல்லை, உங்களுக்கு வந்திருந்தால் ஃபைன் விடுங்க. உங்களுக்கு வந்திருந்தால் பிரச்சனை இல்லை. இது ரிமூவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் எஸ் சேவ். ரிஃப்ரெஷ். இந்த தரையும் அதே ப்ராப்ளமா? டிகே சார் விடுங்க, உங்களுக்கு வந்தால் ஓகே. பட் வரலன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டவுட்டில் இன்ஸ்டாகிராமில் வந்து கேளுங்க.
ஸோ வேறு என்னென்ன ஆப்ஷனுக்கு பார்க்கலாம். ஸோ இங்கே அதே ப்ரொசீஜர் தான். பேக்ரவுண்ட் இமேஜ் கவர் டிகே லிஸ்ட் ஸ்டைல்ஸு கர்சர் பாயிண்டர். இல்லை நெட்டு தான் ப்ராப்ளம். டிகே ஸோ 9th எண்ட் பண்ணிடலாம் அந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சிலது பார்க்கலாம்.